ஒரு ஊர்ல பிரியா கார்த்தின்னு தம்பதிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டை எதிர்த்து காதல் திருமணம் பண்ணிக்கிட்டவங்க. அதனால அவங்க மட்டும் அவங்க 2 குழந்தைங்களும் இருந்துட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வருது. அந்த சண்டை தான் இதோட வீடியோ. அவங்க எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு நம்ம போய் பார்ப்போம். ஏங்க, நான் என்ன எனக்கா கேக்குறேன்? நான் போனா ஏதாவது கொஞ்சம் காசு வரும், அதுக்கு அது வீட்டுக்காவது செலவுக்கு ஆகும் இல்லைங்க, அதுக்கு தாங்க நான் கேக்குறேன். நான் மட்டும் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றேன்? வாங்குற சம்பளம் எல்லாம் செலவாக்கே போகுது. இதுல நீ அதை வேற கேட்டா நான் என்ன பண்றது? அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படி அவங்க எதுக்கு தான் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா, ஒரு வண்டிக்காக தான் சண்டை போட்டுக்கிறாங்க. ஏங்க, எனக்கா நான் ஸ்கூட்டி கேக்குறேன். ஸ்கூட்டி கிடைச்சா நான் பாட்டு போய் தையல் கிளாஸ் கத்துக்கிட்டு வந்து வீட்லயே தைச்சு ஏதாவது சம்பாதிப்பில்லைங்க. இப்பதான் சின்ன தம்பிக்கு 8 மாசம் ஆகுது. அவனை விட்டுட்டு நான் எப்படிங்க பஸ்ல எல்லாம் போய் ஏறி வர முடியும்? பஸ்ல எல்லாம் போன 1/2 மணி நேரம் ஆகுதுங்க. அவனை பால்வாடி ஸ்கூல்ல தான் விட்டுட்டு வரேன். அவன் தூங்குறது 2 மணி நேரம். ஆனா நான் பஸ்ல நிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம், அங்க போயதுக்கு 1/2 மணி நேரம், இதுக்கே சரியா போயிருதுங்க. இதே ஒரு வண்டி வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் போறதுக்கு 10 நிமிஷம், வரதுக்கு 10 நிமிஷம் ஆயிரும். அதுதாங்க உங்ககிட்ட கேக்குறேன். காசே இல்ல, இருந்தா நான் உனக்கு வாங்கி தர மாட்டேனா? ஏங்க, இப்பதான் உங்ககிட்ட காசு இல்ல? நான் கல்யாணத்துல இருந்தே ஒரு வண்டி கேட்டுட்டு இருக்கேன். அப்பையில இருந்தா உங்ககிட்ட காசு இல்ல. எனக்கு செய்யணும்னா மட்டும் உங்ககிட்ட காசே இருக்காது. எனக்கு ஏதாவது வாங்கி தரனா மட்டும் உங்களுக்கு மனசே வராதே. நிஜமா என்கிட்ட காசு இல்ல. உங்களை கல்யாணம் பண்ண நாள் இருந்து எனக்கு இதேதான். நான் ஏதாவது நினைச்சது நடக்குதா முதல்ல இந்த வீட்டுல? நான் நினைச்சது கிடைக்கவும் மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப கோவத்தோட பிரியா உள்ள போயிட்டா. கார்த்தியும் வெளியே போயிட்டான். கார்த்தியோட நண்பன் வரான். என்னடா கார்த்தி, ரொம்ப சோகமா இருக்க? அதை ஏன்டா கேக்குற? வீட்டுல ஒரே பிரச்சனைடா. வண்டி வாங்கி கொடுன்னு ரொம்ப சண்டை போடுறாடா. ஏதோ தையல் கிளாஸ் போறாளாமா, அதுக்கு வண்டி வேணுமா அதுன்னு சொல்லி சண்டை போட்டுட்டே இருக்காடா. ஏண்டா, மத்த பொம்பளைங்க யாரும் தையல் கிளாஸ் போலியா? எல்லாம் பஸ் ஏறி தானே போறாங்க. அது ஃப்ரீ டிக்கெட் தான். அப்புறம் என்ன, பஸ் ஏறி போயிட்டு வரதுக்கு என்ன உன் பொண்டாட்டிக்கு வலிக்குதா? ஏய், அப்படிலாம் சொல்லாதடா. அவ இப்ப கூட தையல் கிளாஸ் போறது கூட எனக்காக தான் இருக்கும். 2 குழந்தைங்களும் ஆபரேஷன் பண்ணி தாண்டா எடுத்துச்சு. குழந்தை ஆபரேஷன் பண்ணி எடுத்தப்ப கூட அவ வேலைக்கு போறேன்னு சொன்னான். அதுவும் எனக்காக தான். வீட்டுல நான் ஒருத்தனே சம்பாதிக்கிறேன் அப்படிங்கறதுக்காகவே வேலைக்கு போனாடா. வேலைக்கு போறப்ப கூட வண்டி கேட்டா. ஆனா நான் என்னால வாங்கி தர முடியல. அதனால சைக்கிள்லயே போயிட்டு சைக்கிள்லயே வந்தவடா அவளெல்லாம் நம்ம குறைய சொல்லக்கூடாதுடா. அப்புறம் ஏண்டா, அதான் அவளுக்கு குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்றீல, அப்போ ஒரு வண்டி வாங்கி கொடுத்துடலாம்ல. என்கிட்ட காசே இல்லடா. ஏதாவது ஏற்பாடு பண்ணி தான் வாங்கி தரணும். அதுவும் அவளுக்கு சர்ப்ரைஸா வாங்கி தரணும்டா. ஏன்னா இது அவ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்கிறா. அவளுக்கு சர்ப்ரைஸா வாங்கி தரணும்டா. அதனாலதான் நான் சண்டை போடுற மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்கேன். காசெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். வாங்கிட்டு போய் அவனை நிறுத்தணும், அவ்வளவுதான். சூப்பர்டா அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே கார்த்தி வீட்டுக்கு வரான். பிரியா, பிரியா, என்னன்னு சொல்லுங்க. கொஞ்சம் வெளியே வாயே. எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களுக்குள்ள வெளியே வரதுக்கு எனக்கு நேரம் இல்ல. நான் இன்னும் சாப்பாடு செய்யணும், பாத்திரம் விளக்கணும், நிறைய வேலை இருக்கு. ஒரு வந்ததும் போயிருவியா? வாசல் வரைக்கும் வாயே. என்னன்னு சொல்லுங்களே. நான் எதுக்கு வாசல் வரைக்கும் வரணும்? வாயே சொல்றேன். சரி போங்க, வரேன் அப்படின்னு பிரியா சொல்ல கார்த்தியும் போயிட்டு. இப்ப எதுக்குங்க என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இங்க கொஞ்சம் திரும்பி பாரு. ஹை, ஸ்கூட்டி எனக்குங்களா? அம்மா, உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். நீ தானே ஸ்கூட்டி கேட்ட. நான் கேட்டப்ப ஏதோ காசு இல்ல, அது இல்ல, அப்படி இப்படி நீங்க அப்புறம் எதுக்கு இப்ப வாங்கிட்டு வந்தீங்க? எல்லாமே கடன் தான் வாங்கிட்டு வந்தேன். கடனுக்கு போய் ஏங்க வாங்கிட்டு வந்தீங்க? பின்ன நீ எவ்வளோ நாளா கேட்டுட்டு இருக்க. உனக்கு செய்யாம வேற யாருக்கு நான் செய்ய போறேன்? கடனை நான் கொஞ்சம் கொஞ்சமா கூட கட்டிடுவேன். ஏன் நீ கூட கட்ட மாட்டியா அந்த கடனை? எனக்கு உன் ஆசையை நிறைவேற்றணும், அவ்வளோதான். அப்படிங்களா? நான் கூட உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேங்க. நான் தான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் பிரியா. எனக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் எனக்கு உதவி பண்ணணும்லாம் நினைக்கிறேன். ஆனா நான் உன்னோட அந்த சின்ன சின்ன ஆசையை கூட நிறைவேற்றாம இருக்கிறேன். அதுக்காக தான் இந்த ஸ்கூட்டியை எப்படியாவது நான் வாங்கிடணும்னு வாங்கி தந்தேன். இதுல இருந்து என்ன தெரியுது? வீட்டுல இருக்கிறவங்களோட கஷ்டம் நஷ்டம் எதுவுமே யாருக்குமே புரிய மாட்டேங்குது.
இல்லத்தரசிங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன ஆசையெல்லாம் இருக்கும், அதுவும் தயவு செஞ்சு நிறைவேற்றுங்க. நீங்கள் உங்கள் ஆசையும் உங்கள் வேலையும் மட்டுமே பார்க்காதீங்க, அவங்களையும் கொஞ்சம் நேரம் செலவழித்து அவங்களையும் பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ.